எல்லாம் இப்போ இருக்கீங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை தவிர்த்து வர இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்குன்னு சொல்லிட்டு மொபைல் வாட்டர் ப்ரூஃபிங் ஆக்சுவலாக 300 rupeesக்கு. அதான் முக்கியமான இது கேட்ட உடனே நம்ப முடியல, ஏன்னா 300 ரூபாய்க்கு வாட்டர் ப்ரூஃபிங் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் வந்து பார்க்கலாம்னு வந்துட்டோம். என்ன பண்றாங்க, எப்படி செய்யறாங்க, இது ஒர்த்தா இல்லையா, உண்மையா இல்லையா, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஷாப் உள்ளதான் இருக்கும், ஓனரோட இருக்கும். அவர்கிட்ட பேசி எல்லா டீட்டெயில்ஸும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் ப்ரோ, உங்க நேம் என்ன ப்ரோ? ஹாய் ப்ரோ, என் பேர் சத்யா. இப்போ முதல்ல உங்க இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக கேட்கும் போது புதுசா இருக்கு, 300 rupeesக்கு வாட்டர் ப்ரூஃபிங்கா அப்படின்ற மாதிரி. இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, இப்போ ஐஃபோன், சாம்சங் அந்த மாதிரி டாப் அண்ட் மாடல்ஸ்ல வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அவங்களோட ஐடியா ஆக்சுவலா எப்படி வந்தது, எதனால இது நார்மல் ஸ்மார்ட் போனுக்கு வரல, எதனால வரலன்றதான் நாங்கள் மெயின் ஸ்ட்ரீமா வச்சு இறங்கணும். ஸோ இறங்கும் போது எங்களுக்கு கூட என் ஃப்ரெண்டு வந்து இன்ஜினியரிங், ஸோ அவர் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஓகே ஐஃபோன் என்ன அதை எப்படி பண்ணுறாங்க வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி எல்லா மொபைலையும் நாங்கள் அப்ளை பண்ணி தான் ஃபைனலாக இது ஒரு ப்ராடக்டாக எடுத்துகிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சம்மர் ரீச் ஆக்சுவலாக பீப்புள்ஸ் மத்தியில். 300 rupees கொடுக்கணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்லை ப்ரோ, 300 rupees எப்படி எடுத்துகிட்டு வரணுன்ற கான்செப்ட்னா, இப்போ ஆப்பிள் வந்து ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கிறதுனால லேக்ஸ் அப்படி பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம நார்மல் மொபைல்ஸ்னும் போது ஒரு 10,000 ஒரு 30,000 வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 300 rupeesக்கு எத்தணுன்றது தான் ஃபர்ஸ்ட்லேருந்து எங்கள் கான்செப்ட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக நாங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி 300க்கு பண்ணிட்டோம். ஆனால் போய் இப்போ எப்படி 300 rupees கொடுக்கும்போது வர மொபைல்ஸ் நிறைய மொபைல்ஸில் பண்ணி வைக்கலாம்ல, ஏன் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் ப்ரோ, இப்போ நானே என் ஃப்ரெண்டு இது பண்ணி இது என்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னு எடுத்துட்டோம். நார்மல் மொபைல் ஏன் வரலன்னா, உங்களுக்கு நார்மல் மொபைல் வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் இப்போ உங்களோட ஸ்க்ரீன் உடஞ்சாலோ ரிங்கர் எது பண்ணாலும் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு. பட் நீங்கள் வாட்டர் டேமேஜ் ஆச்சுன்னா இது வரைக்கும் எதுவுமே சர்வீஸ் கிடையாது. அதுதான் அந்த நார்மல் மொபைல்ஸோட சேல்ஸே. அப்போ தான் உங்களுக்கு ரீசைக்கிள்ன்ற ஒரு கான்செப்ட் நடக்கும். அதனால தான் அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் வரல. அப்படி வந்தாலும் 10,000 to 50,000 ப்ரைஸ் ஆகும். ஸோ நார்மல் பீப்புள்ஸ் இதை வாங்க மாட்டாங்க. ஸோ சேல்ஸ் ஸ்டாப் ஆகிடும். இதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட். இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு? இது பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன மாதிரி ஒரு 1.5 தான் ஆகுது. டிசம்பர் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து 300 rupeesன்றது வந்து நாங்கள் யோசிச்சது வந்து அஃபோர்டபுள் ரேட் தான் யோசிச்சோம். பட் அது வந்து பீப்புள்ஸுக்கு கண்ணையானது பார்த்தீங்கன்னா நார்மலோட டெம்பர் கிளாஸே 150 வந்தது. 1500 4D 11D அப்படின்னு அதுவும் நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த டெம்பர் கிளாஸும் ஃபுல்லாகவே நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா, இந்த டெம்பரே 150 வரும்போது 200 வரைக்கும் பண்ணுறாங்க. ஒரு மொபைலே வாட்டர் ரெசிஸ்டன்ட், தண்ணியில் வந்தாலே காலி. அது வந்து ஒரு 300 வந்து பீப்புளுக்கு பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு. கொடுத்து நீங்கள் செக் பண்ணிட்டு கொடுக்கும்போது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு சொன்னால் நீங்கள் வாரண்டி கொடுப்பீங்க? இல்லை ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எப்படி கான்செப்ட்னா, இது ஒரு இன்விசிபிள். முதல்ல இது ஒரு இன்விசிபிள் கான்செப்ட்டுக்கு வந்து வாரண்டின்றது வந்து நம்ம எந்த விதத்துலையுமே ப்ரொவைட் பண்ண முடியாது. இப்போ ஒரு டெம்பரே நீங்கள் போடுறீங்க, அது கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ரொடெக்ட் பண்ணுன்ற கான்செப்ட் தான் போடுறோம். ஆனால் அது உடஞ்சி ஸ்க்ரீன் உடையுது, அந்த நேரத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இது ஒரு ஆக்சிடென்டல் வாட்டர் ப்ரூஃப். ஆக்சிடென்டலாக நீங்கள் மழையில் நனைஞ்சுது இதுனா ஒரு ஜென்யூனாக நீங்கள் பண்ணீங்கன்னா கம்பல்சரி 100% வாட்டரில் எந்த டேமேஜ் ஆகாது. அப்படி டவுட் ரிமூவ் பண்ணி தான் நாங்கள் இங்கேருந்து கொடுக்குறோம். சரி, ஏதாவது பண்ணி காட்டுறீங்களா? நம்ம டெமோ பார்த்து ட்ரை பண்ணிவிடும். உங்கள் மொபைல்லே கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. ஓகே, பண்ணிடலாம் ப்ரோ. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பர் கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். பின்னாடி ஏதாவது ஸ்கின் போடுறீங்க, அதை ரிமூவ் பண்ணணும். இது எதுக்குன்னா, நானோ கோட்டிங் அந்த கோட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு டெம்பரில் அந்த கோட்டிங்கோ ஸ்கின்னில் அந்த கோட்டிங் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணுறதே யூஸ் இல்லை ப்ரோ. ஸோ அந்த ஸ்கின்னை வந்து எடுத்துகிட்டு இந்த டெம்பரை எடுத்துட்டு தான் நாங்கள் அந்த கோட்டிங்கே பண்ண போகிறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பர் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டீடஸ்டிங். இது டீடஸ்டிங் என்ன கான்செப்ட்னா, உங்கள் மொபைலில் ஃபுல்லாகவே டஸ்ட் இருக்கும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மொபைலில் அந்த டஸ்ட்டை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா அந்த நானோ கோட்டிங்கிற ப்ராசஸ் டஸ்ட்டில் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு உங்கள் மொபைலை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த டஸ்ட்டோட அந்த கோட்டிங் போயிடும். ஸோ இப்போ அடுத்து நம்ம டீடஸ்டிங் பண்ண போகிறோம். இந்த டீடஸ்டிங்கிற ப்ராசஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரைட்டாக நானோ கோட்டிங்கிற ப்ராசஸ் போகிறோம். அது என்ன ப்ராசஸ்னா, அதுதான் ஆக்சுவலாக உங்கள் மொபைல் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஒரு கோட்டிங் வந்து ஆகப்போகுது. அந்த சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணுற நானோ சொல்யூஷன்றது வந்து வேப்பரைஸ்டாக ஆகிட்டு உங்கள் மொபைலில் இன்னர் அண்ட் அவுட்டரில் வந்து அப்ளை ஆக போகுது. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மொபைலை வந்து இந்த மிஷின்குள்ளே வைக்கிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபோம். இந்த ஃபோம் என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ இந்த 2 சாம்பரில் வந்து நம்ம அந்த நானோ சொல்யூஷன் பண்ண போகிறோம். அந்த நானோ சொல்யூஷன் வந்து வேப்பரைஸ்ட் ஆகிட்டு இந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து பாஸ் ஆகும் வேக்யூம் மூலமா. அப்போ நடுவில் இந்த ஃபோம் இருக்கிறதுக்கு எதுக்குன்னா,
இது ஃபுல் டைட்றதுனால உங்களுக்கு அந்த வேப்பரைஸ் வந்து சார்ஜிங் போர்ட் வழியாக போயிட்டு உள்ள மதர் போர்ட் லாக்கில் இந்த சைடு வெளியே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஹைட்ரோஃபோபிக்ன்ற சொல்யூஷன். அதில் 1 ml, இதில் 2 ml. இந்த கேஸே ஃபுல்லாக வேக்யூம்டாக பண்ணுது. நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஃபுல் வேப்பரைஸ் ஆகிட்டு மொபைல் உள்ள போய் அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நானோ கோட்டிங்கிற ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ மொபைல் நம்ம உள்ளேருந்து வெளில எடுத்துடலாம். எதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்ன ப்ராசஸ்னால் உங்களுக்கு அந்த கேஸ் வந்து இப்போ மொபைல் ஃபுல்லாக அப்ளை ஆகிருக்கும். இப்போ அந்த கேஸை வந்து மொபைலுக்கு வந்து செட்டில் டவுன் பண்ணுறதுக்கு சொல்லப்போனால் அது வந்து ஒரு சாலிட் ஸ்டேட் கொண்டு வரணும். அதுதான் அந்த கோட்டிங் நானோ கோட்டிங்கிற ப்ராசஸ். அது பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் சேம்பர். இது என்ன பண்ணணும்னா ஏர் சர்க்குலேட் பண்ணும். இந்த மொபைல் இந்த பாக்ஸ்குள்ளே ஏர் சர்க்குலேட் பண்ணும். ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஸ்டேட்டுக்கு வரும். கைஸ் ஃபோனை கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து நிறைய உள்ளே போட்டு தண்ணியெல்லாம் போட்டு நல்லா சலசுறாங்க. கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. ஆனால் பக்காவாக சொன்ன மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக 300 rupeesக்கு இது சீரியஸாக ஒர்த்து தான். எவ்வளோ செலவழிக்கிறோம். 300 ரூபாய்க்கு ஒரு சேஃப்டிக்கு ஒன்று பண்ணலாம் இல்லையா? ஒர்த்து தானே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கடை, ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சசரிஸ் கடை எல்லாமே வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா இதை மட்டுமே பண்ணுறாங்க. வெறும் மொபைல் வாட்டர் ப்ரூஃபிங் மட்டுமே வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்த போதே பக்காவான ஒர்த்தாக வந்துருக்குது. இந்த 300 நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக அது பிடிக்கும். ஓகே, சென்னையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வேறு எங்கேயும் பிரான்ச்சு கிடையாது. இவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. 300 rupees தானேங்க. நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்போஸ் தெரிஞ்சது தெரியாமல் விழுந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது வேறு எங்கேயும் இல்லை. நம்ம அண்ணா நகர் ரவுண்டானால விகேஆர் ஹாஸ்பிட்டல் கீழே அண்டர் கிரவுண்டில் இருக்குது. நீங்கள் ஷாப்போட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்க விடுங்க. அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் நான்.